ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம டிஎன் செட்டோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிலபஸோட முக்கியமான பிவைக்யூ டிஸ்கஷன்ஸை இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த செஷனில் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற ஏரியா எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து ஃபிலாசபி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷனலிசம் அண்ட் ஜுடிஷியரி இன் இந்தியா. இது வந்து இந்தியன் பாலிட்டி அப்படின்ற பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிலபஸில் வர ஒரு யூனிட்ல இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான பிவைக்யூ டிஸ்கஷன் தான் நம்ம இந்த செஷனில் பண்ண போகிறோம். இதில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம மோஸ்ட்டாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் மிச்சம் இருக்கிற ஸ்டேட்டோடைய செட் எக்ஸாம்ல இருந்து எக்ஸாம்பிள்ஸா எடுத்து நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ண போறோம். First one, the principle of procedure established by law which is related to judicial review in the Indian constitution is adopted from which country's constitution? இது வந்து மகாராஷ்டிரா செட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. அப்போ ஆப்ஷன்ஸ் ஆர்: ஆப்ஷன் ஏ அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன், ஆப்ஷன் பி ஜாப்பனீஸ் கான்ஸ்டிடியூஷன், ஆப்ஷன் சி பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆப்ஷன் டி கனேடியன் கான்ஸ்டிடியூஷன். இப்போ இதுல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்றது எந்த டைப் ஆஃப் கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன்ல இருந்து டிரைவ் பண்ணுது. இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை பத்தி இந்தியன் பாலிட்டியில படிப்போம். நமக்கு கான்ஸ்டியூஷன் எப்படி மேக் பண்ணாங்க, அதை மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத பத்திலாம் படிப்போம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளுடைய நேஷனல் லீடர்ஸ்லாம் வந்துட்டு என்ன மாதிரி கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணாங்க, எங்க இருந்து என்ன கண்டென்ட்டை வந்துட்டு எடுத்தாங்க, டிராஃப்டிங் கமிட்டியோட ஒர்க்ஸ் எப்படி இருந்தது, அம்பேத்கர் வந்துட்டு என்ன மாதிரி ஐடியல்ஸை வந்துட்டு கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வரணும்னு நினைச்சாரு அப்படின்றத பத்திலாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்ப்போம். அப்போ அதுல ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஆஸ்பெக்ட் சொல்லும்போது, அதாவது கோர்ட்டுக்கு வந்துட்டு இந்தியாவிலே இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுற எந்த லாவா இருந்தாலும், ரூலா இருந்தாலும், ரெகுலேஷனா இருந்தாலும் அதுக்கு கோர்ட்டுக்கு ரிவ்யூ பண்ற உரிமை இருக்கு அப்படின்றதும் ஜுடிஷியல் ரிவ்யூ எம்சைஸ் பண்ற ஒரு விஷயம். ஆனா அதோடைய பிரின்சிபல் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் சொசைட்டில, அதாவது ஜஸ்டிஸை சீக் பண்ண நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு கோர்ட்ல போயிட்டு நம்ம கேஸ் போடுறோம்னா அந்த கேஸோடைய ப்ரொசீஜரை வந்துட்டு கோர்ட் எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்றத அந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்றது சொல்லுது. ஸோ இதுல ரெண்டு ரெண்டு முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதாவது இப்போ ஜுடிஷியல் சிஸ்டம்லயே ஒரு ஆஸ்பெக்ட் வந்துட்டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்றது தான். அதாவது அது ஒரு டைப் ஆஃப் ப்ரொசீஜர், எப்படி வந்து கோர்ட் வந்துட்டு ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஜஸ்டிஸை வந்துட்டு ஒரு சிட்டிசனுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர் தான். அதோட இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்னன்னா, கோடிஃபைடான கான்ஸ்டிடியூஷன் இல்லாத இடத்துல, அதாவது இப்போ வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், ஆனா எல்லா கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷனுமே ரிட்டனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்டிஸ் வந்துட்டு ப்ரொசீஜர் என்னதான் எழுதப்பட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்மளால ஜஸ்டிஸ் வந்து ஒரு சிட்டிசனுக்கு கொடுக்க முடியணுமா? அப்படிலாம் இல்லைல்ல, மொராலிட்டி பேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம்ல. இப்ப சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்படாம போகலாம், ஆனா அதுக்காக நியாயம் அப்படின்றத நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்றது என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னா, ஒரு டைப் ஆஃப் மாரல் ஆப்ளிகேஷன் என்னவா இருக்கு, அது வந்துட்டு அந்த கோர்ட்டோட ஜஸ்டிஸ் யாரு ஜட்ஜா இருக்காங்களோ அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணலாம். எப்படி இப்போ மாரல் கான்சியஸ்னஸ்ல அவங்களுக்கு என்ன டெசிஷன் கொடுக்கணும்னு தோணுது, அவங்களுக்கு என்ன வேர்டிக் கொடுக்கணும்னு தோணுது, என்ன ஜட்மெண்ட்ஸ் கொடுக்கணும்னு தோணுதோ அதை பேஸ் பண்ணி அவங்க டியூ ப்ராசஸ் ஆஃப் லா பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ அது வழியா கான்ஸ்டிடியூஷனும் ப்ரொடெக்ட் பண்ணப்படும், சிட்டிசன்ஸோட ரைட்ஸும் ப்ரொடெக்ட் பண்ணப்படும் அப்படின்றதான் இதோட பேசிக்கான ஒரு கான்செப்ட். அப்ப இந்த கான்செப்டை எங்க இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்றது தான் ஆப்ஷன்ஸ். அமெரிக்கனா, ஜாப்பனீஸா, பிரிட்டிஷா, கனேடியனா? இப்போ இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டியில நம்ம ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான ஒரு ரீடிங் பண்ணி ஆகணும் ஒன்ஸ் ஆச்சு. அப்பதான் வந்துட்டு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், என்னெல்லாம் நம்ம இந்தியன் பொலிட்டியில வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, எங்க இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்றதுலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபேக்சுவலான டேட்டா. அப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டிப்பா ஒரு 2-3 ரீடிங் ஆச்சும் போனா மட்டும்தான் நமக்கு ஒரு மெமரியில நிற்கும். ஸோ அதனாலே இப்போ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜாப்பனீஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இதுவே இந்த இடத்துல டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்துட்டு இந்தியா கான்ஸ்டிடியூஷன் டிரைவ் பண்ணிருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிஃபரன்சியேஷன், இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி எல்லாமே வந்துட்டு இந்தியன் பாலிட்டியோட ஆஸ்பெக்ட்ஸ்ல வரதான். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் கொடுத்து படிக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. Second one, which part of the Indian Constitution deals with the powers of Parliament to amend the Constitution and its procedure? அப்போ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் எப்படி பண்ணப்படுது, எந்த ஆர்டிகல் வழியா பண்ணப்படுது, அது வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எந்த பார்ட்ல இருக்கு அப்படின்றதா. அகெயின் இது ரொம்ப ஃபேக்சுவலான டேட்டா. இதனாலதான் சொல்றது என்னன்னா, இந்தியன் பொலிட்டி, இப்போ லக்ஷ்மிகாந்தோட இந்தியன் பொலிட்டி தான் வந்துட்டு ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா யூபிஎஸ்சிக்குமே எல்லா விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குமே பாலிட்டி ரிலேட்டடான கண்டென்ட் படிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் புக். ஸோ அந்த புக்லேயே இந்த எல்லா கண்டென்ட்டுமே வந்துட்டு அதுல இருக்கும். ஸோ நமக்கு ஒரே சோர்ஸ்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. ஆனால் என்னன்னா, நம்ம அதுக்கு வந்துட்டு எஃபர்ட் கொடுத்து நிறைய மெமரைஸ் பண்ணி நம்ம ஃபேக்சுவல் டேட்டாலாம் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்கும். ஸோ
இந்த பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் கான்ஸ்டியூஷன் எந்த ஆர்டிகல் வருதுன்னு பார்த்தா ஆர்டிகல் 368. அப்போ ஒரு செட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பார்ட்ல தான் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது ஒரு 10 to 15 ஆர்டிகல்ஸ் இருக்கும். அந்த 15 ஆர்டிகலுமே ஒரு பார்ட்ல இருக்கும். அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸும் அப்படிதான். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், இது எல்லாமே ஒரு பார்ட்ல ஒரு ஆர்டிகலா இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது ஆர்டிகல் 368 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான். அந்த ஆர்டிகல் தான் வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ற ரைட்ஸ் கொடுக்குது. ஸோ இது வந்துட்டு பேசப்படுற பார்ட் எதுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி பார்ட் 20 அதில் தான் வந்துட்டு இந்த ஆர்டிகலை எம்ஃபசைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கறது ஆப்ஷன் சி பார்ட் 20. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ரோமன் நியூமரிக்கல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1x is 10, அப்போ 2x are 20. ஸோ ரோமன் நியூமரிக்கல்ஸ் படி தான் வந்து நம்ம பார்ட்ஸ் வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்துட்டு கோடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்ட் 20 அப்படின்றது ரோமன் நியூமரிக்கல்ஸ்ல சொல்றோம். And third one, in which of the following act British government declared that its objective is the gradual introduction of responsible government in India? இது மகாராஷ்டிரா செட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்விதான். ஸோ இது வந்துட்டு பிஃபோர் எனாக்டிங் அ ப்ராப்பர் கான்ஸ்டியூஷன், அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல நடக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 ஆஃப் 1909, 1919 அண்ட் 1935. ஸோ இதுல ஹிஸ்டாரிக்கலா வந்துட்டு ஒரு டைம்லைனை பத்தி நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. அப்ப டைம்லைனை பத்தி நம்ம படிக்கும்போது நம்ம முக்கியமா எம்ஃபசிஸ் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில ஆக்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஆக்ட். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஆக்ட். அப்ப இதோடைய அவுட்கம்ஸ் என்னவா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இருந்தது அப்படின்ற கிளாரிட்டி நம்ம கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுல இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்போ வந்துட்டு ரெஸ்பான்சிபிளான கவர்மெண்ட்டை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு 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 அக்செப்டன்ஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்தது அப்படின்றதுதான். ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு அகைன் ஒரு ஃபேக்சுவல் டேட்டா. ஸோ ஒரே ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கீழே தான் வந்துட்டு இந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் டயார்கி, அதாவது டூவல் கவர்னன்ஸ் எதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா அது வந்துட்டு ஆப்ஷன் சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1999 தான். 1999 தான் வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. அதாவது ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கொண்டு வரணும், அது எப்படி கொண்டு வரணும்னா ஆக்ட் ஆஃப் டயார்கி வழியாக கொண்டு வரணும் அப்படின்றது. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சரும் ஆப்ஷன் சி. Fourth one, public interest litigation became popular during the tenure of. இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ ஜஸ்டிஸ் PN பாகவதி, ஆப்ஷன் பி ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா, ஆப்ஷன் சி ஜஸ்டிஸ் YV சந்திரசூட், ஆப்ஷன் டி ஜஸ்டிஸ் PB சாவந்த். ஸோ PIL என்னன்னு பார்க்கும்போது PIL அப்படின்றது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அதாவது ஒரு கேஸை வந்துட்டு நம்ம போடுறோம், ஒரு கோர்ட்ல போயிட்டு ஒரு கேஸை போடுறோம்னா நம்ம பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த கேஸை போடணும் அப்படின்ற ஒரு ரூல் இருந்தது. ஆனா இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்ன எம்ஃபசைஸ் பண்ணதுன்னா, பாதிக்கப்பட்டவங்க போடணும் அவசியம் இல்லை. இப்போ என் ஃப்ரெண்டு வந்துட்டு இதுல பாதிக்கப்பட்டானா அவன் தான் இந்த கேஸை வந்துட்டு ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நானுமே அவனுக்காக ஃபைல் பண்ணலாம், இல்ல அவங்களுக்காக ஃபைல் பண்ணலாம். இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சோஷியலி டிப்ரைவ்டு இல்லைன்னா சோஷியலி டிஸ்கிரிமினேட்டர் ஒரு கம்யூனிட்டி இருக்கு, ஒரு குரூப் இருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, யாரா இருந்தாலும் அவங்களுக்காக அவங்களோட உரிமைகளை வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியா நான் வந்துட்டு ஒரு லிட்டிகேஷனை போடலாம். லிட்டிகேஷன் சொல்லும்போது கேஸ் போடலாம். அப்ப அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட வெல்ஃபேர்ல தான் வந்து அதை பண்றதுனால இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு கொண்டு வரும். ஸோ இதை யாரோட டென்யூர்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜஸ்டிஸ் PN பாகவதி தான். ஸோ பகவதியோட பீரியட்ல தான் வந்துட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்றத எம்சைஸ் பண்ணி கொடுத்து வந்தார். இதை வந்துட்டு இன்னைக்குமே வந்துட்டு பல விதத்துல கிரிட்டிசைஸ் பண்ற பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இருக்காங்க, ஜுடிஷியல் ஹெட்ஸ் இருக்காங்க, ஸோ இவங்கெல்லாம் பியூரோக்ராட்டிக் ஹெட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சொல்ற மிகப்பெரிய பாயிண்ட் என்னன்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வழியா நிறைய ஃபால்ஸ் கேசஸ் அதிகமாகுது அப்படின்றதான். ஆனா இதே அதர் சைட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம் பார்க்கும்போது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வழியா நீதியும் நியாயமும் கிடைக்கப்படாத அண்டர் ப்ரிவிலேஜான பீப்புளுக்கெல்லாம் அந்த நியாயம் போய் சேர்ந்துருக்கு. த்ரூ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆகட்டும், த்ரூ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆகட்டும், த்ரூ ப்ரெஷர் குரூப்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி த்ரூ மெனி சீனியர் அட்வொகேட்ஸ் ஒர்க்கிங் ஆன் ப்ரோ போனோ கேசஸ். ப்ரோ போனா ஃபீஸ் வாங்காம ஃப்ரீ லீகல் எய்ட் ப்ரொவைட் பண்றதுக்கான கேசஸ் டீல் பண்றவங்களாகட்டும், இவங்க வழியெல்லாம் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு பல ஒப்ரஸ்டான பீப்புள் ஆகட்டும், அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள், மைனாரிட்டி, மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ்க்கெல்லாம்.
ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது ஜஸ்டிஸ் PN பாகவதி. ஸோ ஃபிஃப்த் ஒன், which of the following directive principles of state policy was added later to the constitution? Options are: option A, organization of village panchayats; option B, prohibition of cow slaughter; option C, free legal aid; option D, uniform civil code. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றத பற்றி நம்ம ரொம்ப எம்சிஎஸ் கொடுத்து படிக்கணும் இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டிபிஎஸ்பி ஆகட்டும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகட்டும், கன்சிஸ்டன்ட்லி எல்லா இயருமே அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த டைரக்டிவ் பிரின்சிபல், அதாவது இது எல்லாமே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இருக்கிற ஒரு ஆர்டிகல் தான், ஆனால் எந்த ஆர்டிகல் வந்துட்டு லேட்டரா ஆட் பண்ணப்பட்டது அப்படின்றது தான் கொஸ்டினா இருக்கு. ஸோ இதுல இப்போ ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆகட்டும், ப்ராஹிபிஷன் ஆஃப் கவு ஸ்லாட்டர் ஆகட்டும், அப்புறம் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு டிபிஎஸ்பியை வந்துட்டு கொண்டு வந்த பீரியட் ஆஃப் டைம்ல கிரியேட் பண்ண ஒரு இது ஆர்டிகல்ஸ். அதுவே ப்ராஹிபிஷன் ஆஃப் கவு ஸ்லாட்டர் அப்படின்றதும், அப்புறம் வந்துட்டு வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்றதும் காந்தியன் பிரின்சிபல்ஸ் கீழே வர்றது. இதே யூனிஃபார்ம் சிவில் கோட் பார்க்கும்போது, யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்துட்டு ஒரு லிபரல் பிரின்சிபலா டிபிஎஸ்பியில கன்சிடர் பண்ணப்படுறது. அதுவே ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்றத எதுல கொண்டு வந்தோம்னா, அது வந்துட்டு லேட்டர் பீரியட்ல தான் வந்துட்டு. அது வந்துட்டு 2002ல ஒரு அமெண்ட்மெண்ட் வழியா தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபலை கான்ஸ்டிடியூஷன்ல எம்பைப் பண்ணாங்க. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, ஃப்ரீ லீகல் எய்ட். இது வந்துட்டு ஒரு கேஸோட ஜட்மெண்ட் பாகமா வந்தது. அதாவது நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒரு கேஸ் ரிலேட்டடான ஜட்மெண்ட் வழியா இந்த ப்ரொவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணப்பட்டது. சிக்ஸ்த் ஒன், இல்ல கரெக்ட் ஆப்ஷன், வாட் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைகோர்ட் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது, ஆப்ஷன்ஸ் ஆர்: judges are appointed by the president; option 2, judges can be transferred in other high court within India; option 3, judges can be removed by the manner in which Supreme Court judges are removed; option 4, judges are retired at the age of 62 years. அப்போ இதுல ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஆப்ஷன் ஏ 1, 2, 3 and 4, all of the above; ஆப்ஷன் பி 2, 3, 4; ஆப்ஷன் சி 3, 4, 1; ஆப்ஷன் டி 4, 1 and 2. ஸோ இதுல கேட்டிருக்கேன்னா ஹைகோர்ட் ரிலேட்டடான ஒரு கேஸ் இது. அந்த ஹைகோர்ட் ரிலேட்டடான கேஸ்ல எதெல்லாம் வந்துட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது, ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். அது உண்மையானு பார்க்கும்போது அது கரெக்ட். ஏன்னா ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் ஹைகோர்ட் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், அவங்களை அப்பாயிண்ட் பண்ற அத்தாரிட்டி பிரசிடென்ட்டுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். அப்போ ஆப்ஷன் ஏ இல்லாத ஆப்ஷன் எதுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி, பி அண்ட் டி. அப்போ அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் இருக்கிறது ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சி. அப்புறம் செகண்ட் ஒன் பார்க்கும்போது, ஜட்ஜஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் இன் அதர் ஹை கோர்ட்ஸ் வித்தின் இந்தியா. அதாவது ஒரு ஜட்ஜ் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்காங்கன்னா அவங்கள வந்துட்டு பாம்பே ஹைகோர்ட்டுக்கு நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, அதாவது அந்த அத்தாரிட்டி வந்துட்டு இருக்கா அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ அதாவது இதுல பார்க்கும்போது, இப்போ ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு ஜட்ஜை வந்துட்டு வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண கேசஸ் நம்ம கேட்டிருப்போம், நியூஸ்லயும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்ஷனுமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ஆல்சோ ரைட். So third option, judges can be removed by the manner in which Supreme Court judges are removed. அதாவது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நம்ம எப்படி ரிமூவ் பண்றோமோ அதே மாதிரி தான் ரிமூவ் பண்றோமா அப்படின்றது தான் இதுல கொஸ்டின் கேட்டிருக்கு. ஸோ ப்ரொசீஜரலா கான்ஸ்டிடியூஷன்ல எம்பைப் பண்ணியிருக்கிற ப்ரொசீஜர் என்னன்னா, இட் இஸ் சேம் ஃபார் ஹைகோர்ட் ஜட்ஜ் as well as சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஸோ தி ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் இஸ் சேம். அப்போ அதனாலே ஆப்ஷன் 3 இஸ் ஆல்சோ ரைட். ஸோ ஆப்ஷன் 4 பார்க்கும்போது, ஜட்ஜஸ் ரிட்டையர் அட் தி ஏஜ் ஆஃப் 62 இயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஜட்ஜஸோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்றது 62 இயர்ஸ். ஸோ இதுல எல்லா ஆப்ஷன்ஸுமே ரைட்டான ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதுல இருக்கிற ஒரே கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றது ஆப்ஷன் ஏ தான். 1, 2, 3 and 4. ஸோ ஆல் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் விச் ஆர் கிவன் ஆர் ரைட். அதனாலே ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். செவன்த் ஒன், which of the following features of a classical federal government is not present in India? இது வந்து மத்திய பிரதேஷ் செட் எக்ஸாம்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அதுல வந்து ஆப்ஷன்ஸ் ஆர்: A, division of powers between the different levels of the government; option B, a written constitution; option C, equal representation of the federating units in the union legislature; and option D, a Supreme Court for federal disputes. ஸோ இதுல வந்துட்டு
விச் இஸ் நாட் பிரசன்ட் இன் இந்தியா அப்படின்றதான் கேட்டிருக்கேன். அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட், அப்போ இந்தியா வந்துட்டு ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட், குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்றதான் நம்ம என்னைக்குமே சொல்ற ஒரு விஷயம். அப்போ அதோடைய பார்ட்டா வந்துட்டு எந்த ஃபீச்சர் வந்துட்டு இந்தியாவில பிரசன்ட் ஆகில்லை அப்படின்றத கொஸ்டின். ஸோ இதுல நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஆப்ஷனா போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் தி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அப்போ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் ஒரு 3 டயர் சிஸ்டமா நம்ம வந்து பஞ்சாயத்து வச்சுக்கலாம். ஸோ இவங்களுக்கு இடையில இருக்கிற ஒரு டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா ஆகுது. அப்போ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ல டிவிஷன் ஆஃப் பவர் இருக்கு. இது எப்படி நமக்கு தெரியும்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம கோட் பண்ணலாம். அது ஆப்ஷன் பி பார்க்கும்போது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். அப்போ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஆமா, ஏன்னா நம்ம வந்து ஒரு ரிட்டன் கோடிஃபைட் கான்ஸ்டிடியூஷனை தான் வந்து ஃபாலோ பண்றோம். ஆப்ஷன் பியுமே ரைட்டு தான். ஆப்ஷன் சி பார்க்கும்போது ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தி ஃபெடரேட்டிங் யூனிட்ஸ் இன் தி யூனியன் லெஜிஸ்லேச்சர். அதாவது இப்போ ஒரு ஸ்டேட் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடுடைய லோக்சபா சீட்ஸ், அதாவது யூனியன் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவோம், பார்லிமெண்ட்னு எடுத்துக்கலாம். லோக்சபா அண்ட் ராஜ்யசபா சீட்ஸும் உத்தரப்பிரதேஷ் ஆர் மத்திய பிரதேஷோடைய லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவுடைய சீட்ஸும் சேம் இல்லை, டிஃபரன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்படி வந்து அவங்க கான்ஸ்டிடுவன்சியை ஒன்னொன்னா பிரிக்கிறாங்கன்றத பொறுத்துதான். அப்போ இதுல ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்திருக்காங்க. அதனாலே ஆப்ஷன் சி வந்துட்டு தப்பு, ஏன்னா அப்படி ஒரு ஃபீச்சர் இல்லை இந்தியால. அப்புறம் ஆப்ஷன் டி பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் ஃபார் ஃபெடரல் டிஸ்பியூட்ஸ். அப்போ இப்போ அதாவது இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ் நடக்குது, இல்லைன்னா சென்டர் ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ் நடக்குது அப்படின்னா அதை டீல் பண்றதுக்கான அட்ஜுடிகேஷன் இல்லைன்னா ஜூரிஸ்டிக்ஷன், ஒரிஜினலான ஜூரிஸ்டிக்ஷன் யார் கைக்கு போனோம்னா அது சுப்ரீம் கோர்ட் கைக்கு தான் போகும். ஸோ ஆப்ஷன் டியுமே ரைட்டான ஆப்ஷன் தான். அப்போ இதுல தப்பான ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான், ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தி federating units in the union legislature. And the questionல கேட்டிருக்கிற என்னன்னா it is not present in India. அப்போ option C is the right answer. Eighth one, under which constitutional amendment was the word socialism added to the preamble of the Indian constitution? இதுவுமே மத்திய பிரதேஷ் செட்டில் இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 62nd constitutional amendment, option B 42nd constitutional amendment, option C 44th constitutional amendment, and option D 73rd constitutional amendment. ஸோ இதுல சோசியலிசம் அப்படின்றத பிரியாம்பிள் எப்போ சேர்த்தாங்கன்றதா கேள்வி. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா, இது எல்லாமே இம்பார்ட்டன்டானது தான். ஆனா இதுல வந்துட்டு இந்த நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எமர்ஜென்சி பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்திரா காந்தியோட பீரியட்ல தான் வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ரேடிக்கலா எம்ஃபசைஸ் பண்ணப்பட்டது. ஏன்னா நிறைய சேஞ்சஸை வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல்ஸ்ல கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் தான் வந்துட்டு 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ அதை திருத்துற விதமா அப்போ அதாவது இந்திரா காந்தி பவரை விட்டு போனதுக்கு அப்புறமா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணது இன்வாலிட் ஆக்குனதுக்கு அப்புறமா இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு அப்சர்டா இருக்கு. இது வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரோட ரிலவெண்டான விஷயங்களே கிடையாது. இதெல்லாமே ரொம்ப ரேடிக்கலான சேஞ்சஸ். இதனால நிறைய பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்து சொசைட்டில கிரியேட் பண்ணப்படும் அப்படின்றதுனால நம்ம அதை ரிவைஸ் பண்ணுவோம் ப்ராப்பர்லி அப்படின்னு கொண்டு வந்தது தான் 44th அமெண்ட்மெண்ட். ஸோ இதுல 73rd அப்படின்றது பஞ்சாயத்து ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ இதுல இருக்கிற விஷயம் என்னன்னா சோசியலிசம் அப்படின்றத கொண்டு வந்த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்றது 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான். அதுதான் ரைட்டான ஆன்சர். So ninth one, which of the following statements is correct with regards to the Government of India Act 1990? ஸோ அகெயின் ஒரு டைம்லைன் பேஸ்டு கொஸ்டின். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டா இருக்கட்டும், இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு மேஜரான எம்சிஸ் கொடுத்து நம்ம படிச்சே ஆகும். அதாவது அதோட மேஜர் அவுட்கம்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் மட்டும் தான் நம்மளால இந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எரா பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எரால இருந்தும் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ஃபார்மலி அடாப்ட் பண்ணது தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிப்பப்ளிக் டேன்னு செலிப்ரேட் பண்ண போறோம். ஆனா கான்ஸ்டிடியூஷனை வந்துட்டு நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருக்கிற 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருக்கிற பல ப்ரொவிஷன்ஸ் தான் வந்துட்டு, அதாவது ஹாஃப் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் தான் இன்னைக்குமே வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஹாஃப் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ். ஸோ அதோடைய ஆரிஜின் அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்துட்டு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோடய நம்மளால வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. அதுக்கு முன்னாடியும் அதுக்கு ஒரு காலம் இருந்தது. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அதுல பல ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு நம்ம இன்னைக்கும் ஃபாலோ பண்றோம். ஸோ அதனாலே நம்ம இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்குது, கவர்னிங் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியா இந்த ஆக்ட்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ, இட் இன்ட்ரடியூஸ்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அட் தி ப்ரொவிஷனல் லெவல்.
அப்புறம் ஆப்ஷன் பி என்னன்னு பார்க்கும்போது இட் மேட் இட் கம்பல்சரி தட் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் தி வைஸ்ராய்ஸ் கவுன்சில் ஹேட் டு பி இந்தியன்ஸ். ஆப்ஷன் சி இஸ் இட் இன்ட்ரடியூஸ்ட் பைகேமரலிசம் அண்ட் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டு லெஜிஸ்லேச்சர்ஸ். அப்புறம் ஆப்ஷன் டி பார்க்கும்போது it withdrew the system of communal electorates. அப்போ இதுல which statement is correct with regards to government of India 1999 தான். அப்போ ஒரு ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்ட். அந்த ஆப்ஷன் எது அப்படின்றதான் கேள்வி. ஸோ இந்த 1999 ஆக்டோட இன்னொரு பேர் என்னன்னு பார்க்கும்போது அதை வந்துட்டு மாண்டாகு கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு ஆக்டுக்கும் வந்துட்டு அது இன்னொரு சின்ன பேர் இருக்கும்ல, அதான் அந்த டைம்ல வந்துட்டு ஒரு வைஸ்ராய் இருந்திருப்பாங்க, அவங்க தான் இந்த ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பேர்லயே இதை வந்துட்டு கூப்பிடுவாங்கல்ல இந்த ஆக்டர். ஸோ அந்த ஒரு ட்ரெடிஷனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1999 பொறுத்த வரைக்கும் அது வந்து மாண்டாகோ கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஆக்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இந்த ஆக்ட்ல வந்துட்டு மிகப்பெரிய பெரிய அளவில் பேசப்பட்ட எல்லாம் கொண்டு வந்து அவுட்கமா பேசப்படுற விஷயம் என்னன்னா பைகேமரலிசம் அப்படின்றது தான். ஸோ இதுல பைகேமரலிசம் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து யூனிவர்சல் அடல்ட் பத்தி பேசுது. அதாவது எல்லாருக்கும் ஓட்டு போய் சேரணும் அப்படின்றது. அது வந்துட்டு வந்ததே வந்துட்டு இந்த பீரியட் ஆஃப் டைம்ல 1990 வந்துட்டு ரொம்பவே ஒரு குறுகிய மைனாரிட்டிக்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃபிரான்ச்சைஸ் சொல்லும்போது எல்லாருமே ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்றது. அது வந்துட்டு இந்தியாவுடைய 1935 பீரியட் ஆஃப் டைம்ல நடந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல கூட அந்த ஒரு பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ணதில்லை. ஸோ ஆப்ஷன் ஏ கண்டிப்பா இல்லை. அண்ட் ஆப்ஷன் பி பார்க்கும்போது இட் மேட் இட் கம்பல்சரி தட் மெஜாரிட்டி மெம்பர் ஆஃப் வைஸ்ராய்ஸ் கவுன்சில் ஹேட் டு பி இந்தியன்ஸ். அதுவுமே அந்த பீரியட் ஆஃப் டைம்ல எல்லாம் நடக்கல. ஏன்னா அதுவுமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேடிக்கல் சேஞ்சா கன்சிடர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஆப்ஷன் சி பார்க்கும்போது இட் இன்ட்ரடியூஸ் பைகேமரலிசம். ஸோ நமக்கு 1999 ஆக்ட்ல ஒரு மிகப்பெரிய இன்ட்ரோடக்ஷனே பைகேமரலிசம் தான். ஸோ இதுவே டைரக்டா கோட் பண்ணி கேட்டிருக்கிறதுனாலே கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, இட் இன்ட்ரடியூஸ் பைகேமரலிசம் அண்ட் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டு லெஜிஸ்லேச்சர்ஸ். 10-1. As mandated by the Government of India Act 1935, elections were held in Indian provinces. Identify in which two provinces the Indian National Congress could not form a government. அப்போ இது வந்து எலெக்ஷனோட அவுட்கம் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து குஜராத்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதில் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ மெட்ராஸ் அண்ட் பாம்பே, ஆப்ஷன் பி பஞ்சாப் அண்ட் சிந்த், ஆப்ஷன் சி நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ் அண்ட் பெங்கால், அண்ட் ஆப்ஷன் டி வந்து பீகார் அண்ட் பாம்பே. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்துட்டு ஒரு சிங்கிள் பார்ட்டி சிஸ்டமா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எரால இருந்தது நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஏன்னா இந்தியன் ஹிஸ்டரியை பத்தி படிக்கும்போது மாடர்ன் ஹிஸ்டரியில பர்டிகுலரா வந்துட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய ரோல் அப்படின்றது இன்னெவிட்டபிளான ரோல். அவங்களாலதான் அதுல இருக்கிற மேஜரோ லீடர்ஸோட இனிஷியேட்டிவ்ஸ்னால மட்டும்தான் ஃப்ரீடம் அப்படின்றது இந்தியாவுக்கு இவ்வளவு சீக்கிரமா கிடைச்சது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே கொண்டாடப்படுற ஒரு விஷயம், வேலிடேட் பண்ற ஒரு விஷயம் கூட. ஸோ அதனாலே இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோட எலெக்ஷன் நடந்தப்போ எலெக்ஷன்ஸ் இந்தியாவில் நடந்தப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல எல்லாருமே எதிர்பார்த்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு லார்ஜ் ஸ்கேல் விக்டரியை செக்யூர் பண்ணும் அப்படின்றது தான். ஆனா அவங்களால 1-2 ஏரியால மட்டும் அதை வந்துட்டு காப்பாற்ற முடியாம போயிருச்சு. ஸோ அந்த ஏரியா எதுன்னு பார்க்கும்போது அந்த ஏரியா அப்படின்றது பஞ்சாப் அண்ட் சிந்த் தான். பஞ்சாப் அண்ட் சிந்த்ல வந்துட்டு யூனியனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படுற பார்ட்டி தான் வந்துட்டு அங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அதுவே அதாவது இது வந்து பஞ்சாப்ல ஃபார்ம் பண்ணாங்க யூனியனிஸ்ட் பார்ட்டி. அதுவே சிந்த்ல பார்க்கும்போது சிந்த்ல வந்துட்டு ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. ஆனா அந்த கோயலேஷன் கவர்மெண்டோட பார்ட்டா கூட காங்கிரஸ் வந்துட்டு இல்லை. ஸோ இதுல எதுலையுமே இந்த 2 ப்ரொவின்ஸ்லயுமே வந்துட்டு காங்கிரஸ்க்கு வந்துட்டு ஒரு மெஜாரிட்டி கிடைக்காததுனாலே அவங்களால ஒரு கோயலேஷன் கவர்மெண்டோட பார்ட்டா கூட இருக்க முடியாம போன ஒரு சுச்சுவேஷன் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்தது. ஸோ மிச்சம் எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் அவங்களுடைய ஹெஜமனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் பஞ்சாப் அண்ட் சிந்த் அப்படின்ற இடத்துல அவங்க அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தோத்திருந்தாங்க. 11th one, any dispute regarding residual powers over a matter rests with option A Prime Minister, option B Lok Sabha, option C Rajya Sabha, option D சுப்ரீம் கோர்ட். இது ரொம்ப டைரக்டான கொஸ்டின், ஈஸியா யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ என்னன்னா ஒரே ஒரு டிஸ்பியூட் வருது, ரெசிடுவல் பவர்ஸ்னா வந்துட்டு இப்போ யூனியன் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த லிஸ்ட் இல்லாம ரெசிடுவரியான லிஸ்ட்டும் ஒரு லிஸ்ட் இருக்கும். அதாவது அந்த லிஸ்ட்ல எதுவுமே கோட் பண்ணப்படாத ஆப்ஜெக்டிவ்ஸ் இல்லைன்னா கோட் பண்ணப்படாத சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு ஒரு டிஸ்பியூட் ஆயிடுச்சுன்னா அதை யார் டீல் பண்ணுவா அப்படின்றதா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
என்ன டிஸ்பியூட் நடந்தாலும் அதை டீல் பண்ற அத்தாரிட்டி அப்படின்றது டைரக்ட்லி அட் தி எண்ட் யார் கையில போகும்னா அது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் கையில தான் போகும். ஸோ சுப்ரீம் கோர்ட் இஸ் தி லாஸ்ட் அண்ட் லீகல் அத்தாரிட்டி. ஸோ இதனாலேயே கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றது ஆப்ஷன் டி தான். ஸோ மிச்சம் எல்லாமே பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜுடிஷியல் இன்டர்வென்ஷனுக்காக இருக்கிறது தான் சுப்ரீம் கோர்ட். அதுவே பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், அப்புறம் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஆகட்டும், இவங்க வந்துட்டு லோக்சபா அண்ட் ராஜ்யசபா வந்துட்டு லா என்ன பண்றதுக்காக இருக்காங்க. ஸோ லாவோட ஜட்மெண்ட் அவங்களால வந்துட்டு மேக் பண்ண முடியாது. அவங்க வந்து லா மேக்கிங் பாடி தான். அதே பிரைம் மினிஸ்டர் பார்க்கும்போது அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடி. இது அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட லாஸை வந்துட்டு சொசைட்டில இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் அவங்களுடைய ரோல். ஸோ இவங்களோட ரூல்ஸே வந்துட்டு வேற வேற அப்படின்றதுனால ஆப்ஷன் டி சுப்ரீம் கோர்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். 12th one, which one of the following Supreme Court judgments redefined center-state relation? So center-state relations வந்துட்டு redefine பண்ண ஒரு judgment இது அப்படின்றதான். So when it comes to Indian polity, another important aspect is judgments. இம்பார்ட்டன்டான சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் அந்த கேஸோட பேர் வந்துட்டு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த கேஸோட நேச்சர் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன் டீட்டெயில் அந்த கேஸை பத்தி நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லாட்டியும் கூட, இப்போ எஸ்ஆர் பொம்மை கேஸ்னா என்ன, இன்ட்ராசானிக் கேஸ்னா என்ன, அதோடைய வேர்டிக் ஜட்மெண்ட் வந்துட்டு எதுக்காக இருந்தது, அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக நடந்ததா, இல்ல யூனியன் அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்காக நடந்ததா, இல்ல பிரசிடென்டோடைய பவர்ஸ் இல்லைன்னா கவர்னரோடைய பவர்ஸ்க்காக நடந்ததா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி மட்டும் நமக்கு கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் வந்துட்டு ஏ எஸ்ஆர் பொம்மை கேஸ், ஆப்ஷன் பி இந்திரா சானே கேஸ், ஆப்ஷன் சி வாமன்ரா கேஸ் அண்ட் ஆப்ஷன் டி கோலக்நாத் கேஸ். ஸோ இதுல வந்துட்டு இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சரை பத்தி பேசியிருக்காங்க, அப்புறம் வந்துட்டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பத்தி இருக்கு, அப்புறம் ஃபெடரல் நேச்சர் பத்தி இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த கேசஸோட பார்ட்டா இருந்திருக்கு. ஆனா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பர்டிகுலரா கேட்டதுனால சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பத்தி பேசப்பட்டு மிகப்பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ்ல ஒண்ணு அப்படின்றது எஸ்ஆர் பொம்மை கேஸ் தான். எஸ்ஆர் பொம்மை கேஸ் தான் வந்துட்டு 1994 வந்துட்டு ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் கொடுத்துறாங்க. என்னன்னா ஆர்டிகல் 356, அதாவது பிரசிடென்ட் ரூலை வந்துட்டு இம்போஸ் பண்ணணும்னா அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் என்ன, அதோடைய அட்டானமி வந்துட்டு எந்த அளவுக்கு கவர்னருக்கு இருக்கு, அது அப்போ ஒரு பிரசிடென்ட் ரூல் வந்து ஒரு ஸ்டேட்ல வந்துட்டு இம்போஸ் பண்ணிட்டோம்னா அதை வந்துட்டு ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கொண்டு போக முடியாதா அப்படின்ற கேள்விக்கு எல்லாமே பதிலா இருந்த ஒரு ஜட்மெண்ட் கேஸ் தான் வந்துட்டு எஸ்ஆர் பொம்மை கேஸ். அப்போ ஆப்ஷன் ஏ எஸ்ஆர் பொம்மை கேஸ் இஸ் தி ரைட் ஆன்சர் வித் ரிகார்ட்ஸ் டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். 13th one, which of the following statements is correct with regards to the Government of India Act 1935? நம்ம மேஜரான எம்பசிஸ் இந்த செஷன்ல வந்துட்டு ப்ரீ இண்டிபெண்டன்ஸோடைய கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரி தான் கொடுத்துருவோம். ஏன்னா மிகப்பெரிய அளவில் அவாய்ட் பண்ணப்படுற ஒரு டாபிக், ஒரு ஏரியா போர்ஷன் என்னன்னா இதுதான். ஏன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பத்தி நம்ம கண்டிப்பா லட்சுமிகாந்த் வழியா படிப்போம். அது வந்து ஒரு மேஜர் எம்பசிஸ் கொடுத்துருவோம். அது டிபிஎஸ்பி ஆகட்டும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகட்டும். ஆனா இந்த ஏரியால வந்துட்டு நமக்கு கிளாரிட்டி நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம், மோஸ்ட்லி இது ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனா கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கண்டினியூஸா கேட்கப்படுது. ஸோ அதனாலே இந்த சாப்டர் வந்து நம்ம கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம படிச்சே ஆகும். ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, it abolished diarchy in the provinces. Option B, it abolished separate electorates for depressed classes. Option C, it introduced universal adult franchise at the provincial level. Option D, it created the office of the High Commissioner for India for the first time. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்ட்டு தான். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷன் எதுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ, இட் அபாலிஸ்ட் டயார்கி இன் தி ப்ரொவிஷன்ஸ் தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஒரு அவுட்கமாக இருந்தது. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு டயார்கி அப்படின்றத ஒழிச்சாங்க. அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆச்சு. இந்தியாவுடைய கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்புறம் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஹெட், அதாவது மொனார்கிக்கல் ஹெட் அப்படின்ற ப்ரொசீஜர்ல ஒரு ஹையரார்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு அதில் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் கவர்னிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ அந்த பாலிசியை வந்துட்டு வேணாம், ஒரு டுவல் கவர்னன்ஸ் சிஸ்டம் வேணாம் அப்படின்னு கட் ஆஃப் பண்ண டைம் பீரியட்ல தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இதுல கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ, இட் அபாலிஷ் டயார்கி இன் தி ப்ராவின்சஸ். 14th one, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் அகைன். ஸோ இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் செட்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஹி இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அண்ட் செகண்ட் ஆப்ஷன், ஆர்டிகல் 148 இஸ் அசோசியேட்டட் வித் தி ஆஃபீஸ் ஆஃப் கண்டெம்ப்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அப்புறம் third option, the reports of CAG are submitted to the Parliament of India. Fourth option, CAG conducts audits of the government accounts. So இதுல கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து 1 and 2 only, 2, 3 and 4 only, 3 and 4 only,
2 and 4 only அப்படின்றதான். ஸோ இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது சிஏஜியோட அப்பாயின்மெண்ட்டை டீல் பண்றது யாருன்னா அது வந்துட்டு இட் கோஸ் டு தி சாரி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அதாவது இவங்களோட செலெக்ஷன் கமிட்டியில அவருக்கு ரோல் இருக்கு. ஆனா ஆஸ் ஆல்வேஸ் எப்பவும் சொல்ற போல டைரக்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்றது இன் ரிட்டர்ன் பார்க்கும்போது அது வந்துட்டு பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க, பிரைம் மினிஸ்டர் பண்ண மாட்டாங்க. தோ ஹி ஹாஸ் அ ரோல். அவன் அதாவது இவங்க வந்துட்டு அட்வைஸ் பண்ணலாம் பிரசிடென்ட்டை யாரை வந்துட்டு நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. அது பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்ல, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சேர்ந்து தான் இந்த டிசிஷனை கொடுக்கணும். ஸோ பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஹெட்டா இருந்தாலும் இவங்க சேர்ந்து ஒரு டிசிஷன் அட்வைஸ் கொடுப்பாங்க பிரசிடென்ட்டுக்கு. அப்புறம் பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல கேட்டிருக்கிறது ஹூ அப்பாயிண்ட்ஸ் தான். அப்போ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பிரசிடென்ட் தான். ஸோ ஆர்டிகல் 148 வந்துட்டு எதோட ரிலேட் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது அது வந்து சிஏஜியோட ரிலேட் ஆன ஒரு விஷயம் தான். அப்போ அந்த ஆப்ஷன் வந்துட்டு கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது இந்த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் சிஏஜி ஆர் சப்மிட்டட் பிஃபோர் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவா? ஆனால் ஆமா, ஏன்னா ஸ்க்ரூட்டினிக்காக வருஷம் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு சிஏஜி அவங்களோட ரிப்போர்ட்ஸை கொடுப்பாங்க. அப்புறம் சிஏஜி கண்டக்ட்ஸ் ஆடிட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்னா ஆமா, சிஏஜியோட பிரைமரி டியூட்டியே அதுதான். அப்ப இதுல தப்பான ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் 1 மட்டும்தான், மிச்சம் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அப்ப இதுல அப்படி கொடுத்திருக்கிற ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் பி 2, 3 and 4 only. 15th question. A governor is a constitutional head of a state of India. Identify the correct statements about governor of India. அப்போ கவர்னர் பெஸ்ட் கொஸ்டின் இது. இதுல நம்ம பார்க்கப்போ ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கவர்னர் எக்ஸிஸ்ட் இன் ஸ்டேட்ஸ் வைல் lieutenant governors and administrators exist at the district level. A governor acts as the constitutional head and takes all his decisions based on the advice of chief minister and his council of ministers. Article 157 and 158 of Constitution of India specify eligibility requirements for the post of governor. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் 1, 2 and 3, ஆப்ஷன் பி வந்து 2, 3 and 4, ஆப்ஷன் சி வந்து 1, 3 and 4, ஆப்ஷன் டி வந்து ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது கவர்னர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்றாங்க, அது பிரசிடென்டான்னு பார்க்கும்போது ஆமா, கவர்னர் வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் ரைட். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது கவர்னர் ஆக்ட்ஸ், அதாவது கவர்னர் எக்ஸிஸ்ட் இன் தி ஸ்டேட்ஸ் வைல் லிeutenant governors and administrators exist at district level. அது வந்துட்டு ஒரு தப்பான ஆப்ஷன். ஏன்னா lieutenant governors and administrators exist at யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு அவங்க வந்துட்டு ஹெட் கிடையாது. ஆப்ஷன் 2 இஸ் ராங். ஆப்ஷன் 3 பார்க்கும்போது a governor acts as the constitutional head and takes all his decisions based on the advice of chief minister and council of minister. ஆமா, அவரோட நேச்சர் வந்துட்டு ஸ்டேட் ஓரியன்டா, பிரசிடென்டோட நேச்சர் வந்து சென்ட்ரல்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கவர்னரோட நேச்சர் இருக்கும். அப்போ ஆப்ஷன் 3 இஸ் ரைட். தென் 4 பார்க்கும்போது ஆர்டிகல் 157 and 158 of the Constitution of India specify eligibility requirements for post of governor. அதுவுமே கரெக்ட் தான். இந்த ஆர்டிகல்ஸ் வந்துட்டு கவர்னரை பத்தி பேசுற ஆர்டிகல்ஸ் தான். ஸோ இதுல ஆப்ஷன் 2 தான் வந்து தப்பா இருக்கிறதுனால கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்றது ஆப்ஷன் சி 1, 3 and 4 தான். ஓகே எவ்ரிவன், ஸோ நம்ம வந்துட்டு இந்தியன் பாலிட்டியில் இருக்கிற மேஜரான இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை பற்றி இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, கிளாரிட்டி ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம், அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சப் டாபிக்ஸில் வந்துட்டு டீப்பராக வந்துட்டு பிவைக்யூ இருந்தால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் அதையுமே ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட்டுக்கும் டிஎன் செட்டுக்கும் ப்ரொஃபசர்ஸ் அகாடமியில் அட்மிஷன் இந்த கோர்சஸ்க்கு எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஏதாவது கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்காக நீங்க எப்போ வேணாலும் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த செஷனில் நம்ம இந்தியன் பாலிட்டி பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதோட கண்டினியூஷனாக இந்தியன் பொலிட்டிக்கல் ப்ராசஸும் இந்தியன் பாலிட்டியில் இருக்கிற பார்லிமெண்ட்டோட ரோலை பற்றியும் அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். ஹலோ ஹலோ